வணக்கம் நேயர்களே, இன்றைய தொகுப்பிலும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நாடாளுமன்றத்திலே வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தமிழ் மக்கள் நன்மையடையக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக அந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கிறதா இல்லையா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதேத்திலே இந்த அரசாங்கம் தமிழ் மக்களை புறக்கணித்து செயற்படுகிறதா அல்லது தமிழ் மக்களை இந்த அபிவிருத்தி சார்ந்து ஒன்றிணைத்து பயணிக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே பயணிக்கிறதா என்கின்ற இன்னொரு விஷயம் இருக்கிறது. தற்போது இன்னும் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழர்களுடைய பொக்கிஷம் என்று சொல்லப்படுகின்ற யாழ் நூலகத்துக்கு இந்த அரசாங்கம் எப்படியான நடவடிக்கையை எடுத்திருக்கிறது, அதே போன்று விவசாயத்துறைக்கு அரசாங்கம் எப்படியான நடவடிக்கை எடுக்க போகிறது அல்லது எடுத்திருக்கிறது, அது எந்த அளவுக்கு சாத்தியப்படக்கூடியது என்கின்ற விடயத்தோடு இன்றைக்கு விவசாயிகள் எவ்வாறான சிக்கலை எதிர்கொண்டு வருகிறார்கள், போக்குவரத்து விதிமுறைகளிலே அரசாங்கம் எவ்வகையான நடவடிக்கையை எடுத்திருக்கிறது, அதயத்திலே இது தொடர்பாகவும் இன்றைக்கு விவசாயிகளுடைய இன்னும் ஒரு சொல்ல முடியாத விஷயம் தொடர்பாகத்தான் இன்றைய தொகுப்பிலே ஆராய இருக்கிறோம். தற்போது வெளியிட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டம் என்பது தமிழ் மக்கள் நன்மையடையக்கூடிய வகையிலே அந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டது என்று சொல்லி சொன்னால், இதுவரை காலமும் எந்த அரசாங்கமும் மேற்கொள்ளாத ஒரு நடவடிக்கையை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மேற்கொண்டிருப்பதாக கூட சொல்லப்பட்டது. அது உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய தமிழ் மக்கள் அல்லது தமிழ் அரசியல்வாதிகள், உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடைய சொல்லின் பிரகாரம் எங்களுடைய மக்கள் வாக்குகளை வாரி வழங்கினார்கள். அந்த கூட்டமைப்பு யாருக்கு வாக்களிக்க சொல்கிறதோ, குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல்களிலே அவர்களுக்கு வாக்களிப்பவர்களாக எங்களுடைய மக்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு எங்களுக்கு கற்றுத்தந்த பாடமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற மைத்திரி ரணில் இணைந்த அந்த கூட்டாட்சி அரசாங்கத்துக்கு வாக்களிக்கும்படி தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்போது அறிக்கை ஒன்று விடுத்திருந்தது அல்லது நேரடியாக மக்களுக்கு கூறியிருந்தது. அதன் பிரகாரம் நல்லாட்சி அரசாங்கத்தை தமிழ் மக்கள் கொண்டு வந்திருந்தார்கள். இருந்த போதிலும் அந்த அவர்களுடைய காலத்திலே கொண்டு வரப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே தமிழ் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக அல்லது தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருந்ததா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்காக இப்போது இருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நான் அவர்களுக்கு சார்பாகவும் கதைக்கல, எதிராகவும் கதைக்கல. ஆனால் நடக்கின்ற விஷயத்தை, நடக்க போற விஷயத்தை மட்டும்தான் இந்த இடத்துல சொல்லவார். அதே இடத்துல அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டம் என்பது நிச்சயமாக இதுவரை காலமும் எந்த ஒரு அரசாங்கமும் கொண்டு வராத ஒரு வரவு செலவு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எந்த வகையில அது நன்மை பயக்கக்கூடியது என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது ஓரளவேனும் கடந்த அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டம் நன்மை அளிக்கக்கூடியது என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதுல ஒரு சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதுல எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு இதுவரை காலம் இருந்ததை விட சற்று மேலதிகமானதாக இருக்கிறது என்றதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், இதுவரை காலமும் யாழ்ப்பாண நூலகத்துக்கு எந்த ஒரு அரசாங்கமும் பாரிய அளவுல நடவடிக்கை எடுக்கலாம். சிலருடைய கேள்வியிடலாம், யாழ் நூலகம் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் புனரமைக்கப்பட்டது. அதுவும் முன்னாள் கடற்றொழில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி EPDP-யினுடைய செயலாளர் நாயகமாக இருந்தவர். அவருடைய பணிப்பின் பேர் தான் அந்த யாழ் நூலகம் புனரமைப்பு செய்யப்பட்டதாக கூட அவர் தன்னுடைய வாயால் அல்லது அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி இருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இதயத்துல நான் இதுல யாரையும் விமர்சிக்கல, சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் சொல்றேன். சரி, இருந்த போதிலும் இந்த யாழ் நூலகம் யாரால் எரிக்கப்பட்டது என்று பார்ப்போமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தினால் தான் எரிக்கப்பட்டது. அப்போது ஆட்சியில் இருந்த UNP அரசாங்கத்தினால் தான் இந்த யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. அதயத்திலே
அதே அரசாங்கம் தான் இன்றைக்கு வந்து அந்த யாழ் நூலகத்தை புனரமைப்பு செய்யறதுக்காக நிதியை ஒதுக்கி இருக்கிறது. அதுக்காக யூஎன்பி அரசாங்கம் என்று நான் சொல்ல வரையில்லை, பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர் தான் ஒரு நாட்டினுடைய அரசு தலைவராக வரலாம். அதே இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கும் வந்து இந்த யாழ் நூலகத்தை புனரமைப்பு செய்யறதுக்கான நிதியை வந்து ஒதுக்கி இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு அரசாங்கமும் முன்னெடுக்காத ஒரு விஷயத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னெடுத்து வந்திருக்கிறார். அதே நேரத்தில் தான் இன்றைக்கு தமிழர்களுடைய பகுதி இதுவரை காலமும் புறக்கணிப்பு செய்யப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், யாழ் நூலகம்னா தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நூலகமாக இருந்த பாரிய ஒரு பொக்கிஷம், தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரியதொரு வரம். ஆனால் அந்த வரத்தை தான் சிங்கள பேரினவாதிகள் எரியூட்டி இருந்தார்கள். அதே வகையிலே இன்று அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் அந்த நூலகத்தை புனரமைப்பு செய்வதற்காக அல்லது இன்னும் மேம்படுத்துவதற்காக நிதியை வந்து ஒதுக்கி இருக்கிறது. நிச்சயமாக அது பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த விவசாயத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் பாரிய அளவிலான நிதிகளை வந்து ஒதுக்கி இருக்கிறது. அதற்கான வேலை திட்டத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு வருகிறது. அதே இடத்துல பிடியளவு தமிழத்துக்கு ஒன்றிணைவோம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை அண்மையில வந்து கமநல சேவைகள் திணைக்களம் ஆரம்பிச்சு அதற்குரிய பரப்புரை கூட மேற்கொண்டிருந்தோம். அதே நேரத்தில் மக்களுக்கான துண்டு பிரசுரங்களையும் அவர்கள் வழங்கியதை கூட அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதுவும் ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் இந்த திட்டம் என்னத்துக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு விவசாயம் செய்யப்படாம இருக்கின்ற தரிசு நிலங்கள்ல விவசாயம் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த வயல் நிலங்கள் மீண்டும் செழிப்புற வேண்டும், செய்கை பண்ணப்படாத வயல் நிலங்கள் மீண்டும் செய்கை பண்ணப்பட வேண்டும் என்கின்ற உயரிய ஒரு நோக்கோடு அல்லது அந்த சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இதே விவசாயிகள் வந்து இன்னைக்கு பாரிய அளவிலான இன்னல்களையும் துயரங்களையும் அனுபவிச்சு வருகிறோம். குறிப்பாக இந்த வயல் செய்கிற விவசாயிகள் என்னன்னு சொல்லி சொன்னால், அவை அறுவடை செய்த இந்த நெல்லை வந்து உலர விட முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. அது குறிப்பாக வடபகுதியிலே அந்த நிலைமை இருக்கிறது. அதை வந்து நேரடியாகவும் வந்து நீங்கள் எல்லோருமே வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. அது யாழ் மாவட்டமாக இருந்தாலும் சரி, மன்னராக இருந்தாலும் சரி, வவுனியாவாக இருந்தாலும் சரி, கிளிநொச்சி முல்லைத்தீவாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் வீதிகள்ல பிரதான வீதிகள்ல வந்து நெல் வந்து உலர விடப்பட்டதை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. சங்கப்பட்டி பாலத்தால போனாலும் சரி, தீவகத்துக்கு போனாலும் சரி, பரந்தல்ல இருந்து முல்லைத்தீவுக்கு போனாலும் சரி, எல்லா இடத்திலையுமே வந்து வீதிகள்ல நடு வீதிகள்ல வந்து நெல்லை வந்து உலர விடப்படுறதா அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாளுக்கு நாள் விபத்துக்கள் அதிகரித்து கொண்டு வருது, இறப்பு விகிதம் வந்து அதிகரித்து கொண்டு வருது. இதுக்கும் வந்து ஒரு முக்கியமான காரணம் சொல்றா, வீதியில வந்து நெல்லை வந்து உலர விடுறது. நாங்கள் கதைக்கிற பேச்சு வழக்கில் சொல்லுவோம் காயப்படுறோம்னு சொல்லி. அப்ப காய விடுறதால வந்து போக்குவரத்து பாதசாரிகளாக இருந்தாலும் சரி, வாகனங்களாக இருந்தாலும் சரி, சரியான ஒரு இடங்கள் அந்த நான் அதற்கான வீடியோ எல்லாம் காண்பிக்கிறேன்னு பாருங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், போற வாகனங்கள்ல இருந்து வாகனங்கள் அதை தாமதப்படுத்துற சம்பவங்களும் இருக்கிறது. இதயத்திலே இந்த விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த விவசாயிகள் வந்து அவை அறுவடை செய்கிற இந்த நெல்லை வந்து உலரக்கூடிய ஒரு இடத்தை வந்து நிச்சயமாக அரசாங்கம் இந்த பட்ஜெட் ஊடாக நிதி ஒதுக்கப்பட்டாலும் இந்த விவசாயிகள் வந்து இந்த நெல்லை உலர விடுறதுக்கான ஒரு இடத்தை அமைச்சு கொடுக்கணும் என்றதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு வடபுலத்து வடக்கு கிழக்கு தவிர ஏனைய மாவட்டங்கள்ல, அது அனுராதபுரமாக இருந்தாலும் சரி, பொல்நறுவையாக இருந்தாலும் சரி, இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறதா என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருது. ஆனால் இப்படி வீதியில நெல் வந்து காய போட்டிருக்குமாக இருந்தால் என்னென்று அப்ப வாகனங்கள் பயணிக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இப்ப பயணிக்கிற பஸ், அது தனியார் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, அரசு பேருந்துகளாக இருந்தாலும் சரி,
சரியான ஒரு ஏட்டிக்கு போட்டியா அவர்கள் பயணிக்கிறத அல்ல வாகனங்கள் செலுத்துறத அவதானிக்க கூடியதாக இருக்கு. அந்த நேரத்துல வாகனங்கள் தரிச்சு நிக்க நெல் காய போட்டிருக்கணும், ஆனால் வாகனங்கள் போக இயலாது. அதே நேரத்துல சைட் பண்ணித்தான் அந்த ஒரு வாகனம் வருதுன்னு அந்த வாகனம் வர விட்டு தான் அடுத்த ஒரு பக்கம் இருந்து வருதுனால் அடுத்த பக்கம் இருந்து வாகனங்கள் போகணும்னு சொல்லிட்டு நான் முந்துறதா நீ முந்துறதா அப்படி ஒரு ஏட்டிக்கு போட்டியாக வாகனங்கள் செலுத்துறதையும் அவதானிக்கக்கூடியதாக. இது வாகனங்கள் மட்டுமல்ல, முச்சக்கர வண்டிகள், அடுத்ததாக மோட்டர் பைக், சைக்கிள், இப்ப எதுல வந்தாலும் இந்த நிலைமை தான் காணப்படுது. ஆகவே இந்த விபத்துக்கள்ல இருந்து எங்களை மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த நெல்களை உலர விடுறதுக்கு காய விடுறதுக்கு ஒரு இடத்தை இந்த அரசாங்கம் அல்லது கமநல சேவைகள் திணைக்களம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் அண்மையிலே இலங்கையினுடைய பிரதமர் கருணை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, தேசத்துக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிதி ஒதுக்கீட்டிலே துறை சார்ந்த அதிகாரிகள் அல்லது இதற்கான ஐடியாக்கள் ஆலோசனைகள் வழங்க வேண்டிய எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று யாழ்ப்பாணத்திலே ஒரு அமைச்சரும் இருக்கிறார், கடற்றொழில் அமைச்சர் அவர்களும் இருக்கிறார், சந்திரசேகரன் அவர்கள், ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பதன் ஊடாக இந்த மக்களை விபத்துக்கள் இருந்து பாதுகாப்பது மட்டுமல்ல, இந்த விவசாய நிலங்கள் இன்னும் செழிப்புற்று வளர்றதுக்கும் விவசாயிகளுக்கு பாரிய நன்மை ஏற்படுவதற்கும் நிச்சயமாக அவர்கள் இந்த நெல்லை காய விடுறதுக்கு அல்லது உலர விடுறதுக்கான ஒரு இடத்தை சரியான அது அந்தந்த மாவட்டங்கள்ல அல்லது அந்த பிரதேச ரீதியாக அல்லது கிராம ரீதியாக இருந்தாலும் பரவாயில்லை, இதற்குரிய நெல் உலர விடக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பாரிய பொறுப்பாகவும் இருக்கிறது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஆனால் சிலர் தொடர்ச்சியாக தேசியத்தை பேசிக்கொண்டு வருகிறார்கள். அது நான் பிள்ளைன்னு சொல்லியதில் மக்களுக்கு தற்போது தேவைப்படுகிறது அபிவிருத்தியுடன் கூடியதான தமிழ் தேசியம், அபிவிருத்தியுடன் கூடிய உரிமையைத்தான் எங்களுடைய மக்கள் தற்போது எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் மக்கள் உயிரோடு இருந்தால்தான் அடுத்த விஷயமாக நாங்கள் எதனையும் செய்ய முடியும். அந்த விஷயத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்பட்டு வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில தான் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அதுக்காக நான் அவர் சார்பா சொல்ல வரையில இது பொதுவான விஷயம். சிலர் அதை எதிராகவும் கமெண்ட் அடிக்கலாம், சார்பாகவும் கமெண்ட் அடிக்கலாம். ஆனால் விமர்சனம் என்பது உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும். நேர்மையான விமர்சனங்கள் கட்டாயம் ஏற்கப்படும், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதை சரியா பிள்ளையா என்று தீர்மானிக்கிறது தான் மக்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த வகையில தான் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா, அவர் சொன்ன விஷயத்தை தான் நான் இதில் சொல்றேன் சொல்லி சொன்னால், முதலாவதாக தன்னுடைய பணி மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வது, அதன் பின்னர் தான் என்னுடைய அடுத்த பணி தொடரும் என்கிற விதத்திலே அவருடைய கருத்து அமைந்திருந்தது. அடுத்த தான் ஒருபோதும் தமிழ் தேசியத்தில் இருந்து மாறவில்லை, ஆனால் மக்களுடைய பிரச்சனையை பார்த்தான் என்னுடைய அடுத்த நகரும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும், அவர் சொன்னது சரியா தவறா, அல்லது அவர் எதற்காக சொன்னார், அல்லது அவர் ஒரு வேற ஒரு நிகழ்ச்சி நிரலில் செயற்படுகிறாரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அல்லது அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதயத்திலே அது தொடர்பாக நான் எந்த விதமான விமர்சனங்களையும் செய்யவே இல்லை, ஆனால் கூறிய கருத்துக்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இருந்த போதிலும் இந்த அரசாங்கம் எப்படி செயற்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு குறிப்பாக இந்த விவசாயிகளாக இருந்தாலும் சரி, மீனவர்களாக இருந்தாலும் சரி, கல்வி சமூகமாக இருந்தாலும் சரி, பொதுவாக வடக்கு கிழக்கிலே வாழக்கூடிய தமிழ் மக்கள் இன்றைக்கு இதை எதிர்பார்க்கிறார்கள். இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக எதை செய்வதற்கு முற்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதே இந்த அரசாங்கம் நல்ல பல திட்டங்களை முன்னெடுத்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விஷயத்தையும் நான் இந்த தொகுப்பில கூறியிருக்கிறேன். நல்ல சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.